ஆமென். அவங்க ஒரு வேதாகம பண்டிதர், ஒரு பைபிள் காலேஜுடைய ஆமென் விரிவுரையாளர், அது என்ன வேணாலும் சொல்லலாம். அல்லேலூயா. அவங்கள ஆண்டவர் இந்த நாட்களில் பயன்படுத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்கள தான் கடைசி மாசத்துல கூப்பிடணும் அப்படின்னு. முந்தையெல்லாம் அடிக்கடி கூப்பிடுவேன். அவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் எங்க உணர்த்தினதுனால மறுபடியும் அவர்களை அழைக்கும்படி ஆண்டவர் ஆமென் கிருபை செய்தார். அதனால இந்த நாளிலே நம் மத்தியிலே அருமையான கர்த்தருடைய தாசன் ஆமென் சாம்பஸ்டரோடு நம் மத்தியில் இருப்பது ஒரு பெரிய ஆமென் ஆசீர்வாதமான நல்ல காரியம். நம்முடைய திருச்சபைக்கு அவர் புதிய அறிமுகம் இல்லை, பழைய ஆமென் தேவ மனிதர் தான், பழைய நபர் தான். அவங்க நம்ம திருச்சபையில வேதாகம கல்லூரி நடத்தி கொண்டிருந்த காலங்கள்ல அதில் படிச்சு ஆமென் ஊழியம் செய்யறவங்க, பட்டம் பெற்றவங்க நிறைய பேர். அதில் தம்பி எஸ்ரா கூட ஆராதனை நடத்தினார்ல, தம்பி எஸ்ராலாம் அதுல படித்தவங்க தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை நடத்தி வருகிறார். இந்த நாளில் அவங்க நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி நாம் அவங்களை வரவேற்போம். அவளை கொண்டு ஆவியானவன் நம்மளோடு கூட ஜெபிப்போமா? கண்களை மூடி நம்மளை நோக்கி பார்க்கலாம். திருமறையில் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து ஒரு வார்த்தையினாலே எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நல்லவர். ஆமென். ரொம்ப சந்தோஷம் உங்களை ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு முறை இந்த இதய ஆச்சரியத்தின் மாலை வந்தது. அப்போ பயங்கர மழை, வைக்க முடியல. அப்புறம் நம்ம சபையில எம்பிஏ சபையில வந்தவங்க சொன்னாங்க, எம்பிஏ சபையில மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி அங்க போனோம். அதோடு பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாய் இவரோட நல்ல கூடாரத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகள் தியானிப்பதற்கு அந்த பாராட்டு தயவுக்காய் சொல்கிறார். ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த நெகேமியாவின் ஜெபம் 52 நாள் ஜெபம் நடத்தினாங்க. அதுல ஒரு நாள் அவங்களோடு கூட சேர்ந்து, இப்படி நிறைய ஜெபங்களில அவங்களோடு கூட சேர்ந்து அருமையான டீம் ஆசிரியர் தாமஸ் அவங்களோடு கூட தம்பி சொன்ன மாதிரி இங்க மாந்தோப்புல முதல் மாந்தோப்புல மாலை அந்த அதிகார நேர ஜெபம் 4 மணிக்கு ஜெபித்த போது எனக்கு சொல்லியிருந்தாங்க வர முடியும் வாங்க அப்படின்னு. நான் ஒரு நாள் 4 மணிக்கு எங்க வழியை காணாம எந்த பக்கம் போகணும் இன்னும் பேச கூப்பிட்டுருக்காங்க. பார்த்தா இருட்டா இருக்குது, யாரையும் காணாம அப்படின்னு சொல்லி உள்ள போக பொழுது விடிய எங்கெங்க இருந்தவங்கலாம் அப்படியே ஒரு ரவுண்டா அப்படின்னு சொன்னாங்க. 50 பேர் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படிதான் பொழுது விடிதான் பாக்குறாங்க. எல்லா மலைகளிலேயும் குகைகளிலேயும் அந்த ராத்திரி நேரத்துல அந்த ஜெபங்கள் இன்றைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பெரிய காரியங்களை நமக்காக செய்யும். ஆமென். இந்த நல்ல நாளில மூத்த ஊழியர்களோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்து ஜெபிப்பது உண்டு. நம்ம ஊழியர்களுக்கு விசேஷமா உரிச்சூர்ல நடக்கிற சபைக்கும் இருமொழியூர்ல நடக்கிற சபையிலும் அதிகமாக நாங்கள் ஜெபத்திற்காக கூடி இருப்போம். சண்டே சர்வீஸ்ல அநேக கூட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த போது இப்படி பல ஜெபங்களிலே நாங்கள் கலந்து கொண்டு அவருடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்திருக்கிறார். விசேஷமா இந்த பகுதியில பைபிள் ஸ்கூல் நடத்துவதற்கு 2012 ஆண்டுல தாமஸ் ஐயாவுடைய சபையில அந்த வரும்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது அந்த சபையும் ஏறக்குறைய அப்படிதான் இருந்துச்சு. எதுவுமே இல்லை, இதே மாதிரி இருக்கு. அப்ப அது ரூஃப் போட்டிருந்தாங்க. மற்றபடி இந்த ஜன்னல்லாம் இல்லாம பூசாம
இதே மாதிரி ஷீட் போட்டுதான் அப்படி இருந்தாங்க. அப்படி போல அவங்கதான் வந்து இணையதான் வந்து சொன்ன இந்த மாதிரி வரோம் அப்படின்னு தண்ணியெல்லாம் துளிச்சு மண்ணு பறக்காத அளவுக்கு அதை வச்சாங்க. தேவனுக்கு மகிழ்ந்தாங்க. அந்த பைபிள் ஸ்கூல் நடத்தி முடிக்கும் போது அது ஒரு பூர்ணமான ஒரு ஆலயமாக கட்ட மாற்றினாங்க. ஆமே. அதே நிறுவனத்துல வந்திருக்கிறோம். வருகிற ஆண்டுகளிலே இதுவும் ஒரு பூர்ணமாக சபையாக கட்ட மாற்றுவார். ஆமே. சரி, நானும் நம்மை ஆசீர்வதிக்க திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சீக்கிரமா முடிச்சிருவேன். ரொம்ப வசனங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கற்றலை வசனத்தை சொல்லி கடந்து போகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 1 முதல் 3 வசனங்கள் வரை. இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் கூட. இன்றைக்கு உங்களோடு கூட இந்த தீர்க்க தரிசனத்தையும் சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நாம் கடந்து போக போகிறோம். இப்போ வாசிகள் 54ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிள்ளை பெறாத மகளியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவர்களே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நாம் மகிமைப்படட்டும். பிள்ளை பெறாத யாரா அவங்க எப்படி மகிழ்ந்து பாட முடியும்? இல்லையா? பிள்ளை பெறாத மகளே என்ன செய்யணுமா? மகிழ்ந்து பாடு. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி ஆகும்? ஏன்னா அவங்களே துக்கத்துல இருப்பாங்க. ஆண்டுகள் ஆயிடுச்சு, பிள்ளைகள் பெற்றெடுக்க முடியல. ஆனா எப்படி மகிழ்ந்து பாடு? ஆனா எங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னவா பிள்ளை பெறாதவா இருந்தாலும் மகிழ்ந்து பாடு. காரணம் என்ன அப்படின்னா அது சொல்றாரு பாருங்க, கர்ப்ப வேதனைப்படாதவர்களே எப்படி இருமா எப்படிமாய் பாடு. பிள்ளை பெறாதவன் மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனையே படாதவன் எப்படி இரு எவ்வீரமாய் பாடு. அப்படின்னா இதுல என்ன ரகசியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க எப்ப பிள்ளை பெறாதவர்களாய் மாறினார்கள்? ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலர்களை குறித்த வார்த்தை என்னன்னா, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் எது இருப்பதில்லை, அவள் மகளிர் இருப்பதில்லை சொன்ன ஆண்டவர் எப்படி அவர்களை பிள்ளை பெறாதவர்களாக வைக்க முடியும்? அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ஒரு தேசத்தை குறித்ததான தேவனுடைய வார்த்தை. அப்படி என்ன தேசத்தை குறித்தான வார்த்தை அப்படின்னா, யூதேயா தேசம் அல்லது இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த யூதேயா தேசத்தை கிமு 606ஆவது ஆண்டுல பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்பவன் இந்த யூதேய ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். யாரை கொண்டு போனார்? புருஷர்களை, திருமணமானவர்களை. திருமணமாகி இன்னும் பிள்ளை பிறகுல, இன்னும் திருமணமாகி 1 வருஷம் மனைவியோட கூட வாழல. அப்படி அவன் படையெடுத்து வந்து அவரை சிறைபிடித்து கொண்டு போனதை நிமித்தம் இந்த திருமணமான அநேக ஸ்திரீகள் யாரா இருக்கிறார்கள் என்றால் பிள்ளை பெறாத மகளிர்களாக இருக்கிறார்கள். கவனிக்கலாம், இதெல்லாம் போயிட்டாங்க. அத போன பிறகு ஆண்டு சொல்றாரு, 25ஆம் அதிகாரம் எரேமியாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த தேசம் எல்லாம் பாழுமாகும், இந்த ஜாதிகளும் 70 வருடமாக யாரு செழிப்பாங்களா? கவனிக்கலாம், 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. புருஷர்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். திருமணமானவர்களையும் அந்த ராஜா கொண்டு போய்விட்டார். இப்ப இந்த பிள்ளைகள், இந்த ஸ்திரீகள் யாரா இருக்கிறார்கள்? பிள்ளை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். என் ஆண்டவர் இப்ப சொல்றாரு, 70 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, பிள்ளை பெறாத மகளையே மகிழ்ந்து களி கூறு. பிள்ளை பெறாதவர்களே
மகிழ்ந்து பாடு. காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் இப்படி வாசிக்கலாம். வயது சென்று நல்லா கவனிக்கலாம், கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் சாராள் என்பவர்களை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய வயது சென்று விட்டது, 100 வயதாகிவிட்டது. சாராளுக்கு 90 வயதாகிவிட்டது. இதை ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே நீங்க வாசிக்கலாம், வாசிக்க வேண்டாம், அதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் 100 வயதாகிவிட்டது, சாராளுக்கு 90 வயதாகிவிட்டது. இப்பொழுது என் ஆண்டவரும் 2 தூதர்களும் ஆபிரகாம் இருந்த இடத்துக்கு வருகிறார்கள். அவங்க ஒரு வேலையை போறாங்க. கர்த்தர் தூதர்களும் ஒரு வேலைக்காக வந்திருக்கிறார்கள். அப்படின்னா சோதோம் கோமோரா பட்டணத்தை அவர்கள் அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவரை அழிக்கும் பொழுது ஆபிரகாமை சந்தித்து தான் அங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், ஆபிரகாமுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகி லோத்து சோதோம் கோமோரா பட்டணத்தில் இருக்கிறதுனால ஆபிரகாமை சந்தித்து விட்டு போவதற்காக கர்த்தரும் தூதருமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வந்த மாத்திரத்துல மம்ரேயின் சமபூமியில உஷ்ண வேலையில ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். கவனிக்கல, 3 பேர் வராங்க. அந்த 3 பேரும் கர்த்தர் தூதர்கள் என்பதை யார் அறிந்து கொண்டது? ஆமா, நான் தான் பாஸ்டர் சொன்னா கூட அறிந்து கொண்டது ஆள் இல்லை. ஆனா அவர்கள் வந்த உடனேயே அவர்கள் போய் ஆபிரகாம் போய் அழகை அவர்களை வரவேற்று, அப்படி என்ன காரியம் கவனிக்கல, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாருன்னா கூட அப்பதான் நம்ம கடைக்கு பார்ப்போம் அனுப்புவோம். ஏன்னா டீயே குடிக்காம ஆளு போயிடணும். 2 யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லையே, கடைக்கு போனோட நாம என்ன பண்ணிடணும்? ஆமா, டீ போதும் பிரதர் சிஸ்டர் போதும். அப்படியே இந்த மனுஷன் யாராவது ஊழியக்காரன் கூப்பிட்டுட்டா அப்படி பாத்தீங்கன்னா சமையல் அறையில ஏதாவது ஒரு சத்தம் கேட்கும். அப்படின்னா நம்ம என்ன ஆயிடணும்? ஆமா, அவர் அழகா கூப்பிட்டு வாங்க பக்கத்துல டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு போயிடலாம் மரியாதையா போயிடணும். ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல. அவர் உட்கார வைத்து விட்டு மரத்தடியிலேயே நிற்க வைத்து விட்டு அவரை போய் மாவை எடுத்து அம்மாவிட்ட கொடுத்துட்டு போய் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து வேலைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அதை சமைக்கிற வழியில பேசிக்கிட்டு இருக்கிறார். கவனிக்கலாம், எந்த மோசமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. ஆனா அவர்கள் சாப்பிட்டு புசித்து திருப்தி அடைந்த போது அவங்க கேட்கிறாங்க, கவனிங்க, யாராயிரம் வீடுகளுக்கு வருவார்களானா நீங்கள் அவர்களை விசாரிக்கும் பொழுது, அவர்களை நீங்க கவனிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய குடும்பங்களை கத்த வைப்பார். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்து முடிவு சொல்ற பாருங்களேன், அந்த காரியங்களை பாருங்க. 9ஆம் வசனம், அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிட்டு ஏதாவது ஆசீர்வதிக்கணும்ல, ஏதாவது சொல்லிட்டு போகணும்ல. அப்படியே அந்த அழகை சொன்ன மாத்திரத்துல கவனிக்கலாம், சாராள் எங்கம்மா எங்கேயான்னு கேட்கும் போது கூடாரத்தில் இருக்கிறாங்க. அதை சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவத்தை கால திட்டத்தில நிச்சயமாய் உள்ளத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலை கேட்டுக் கொண்டிருந்தால் இந்த அம்மாவுக்கு என்ன பெரிய ஒரு ஆச்சரியம்னா, எனக்கு ஆச்சரியத்தின் மாலை என்ன ஆச்சரியம்னா, ஆபிரகாமும் சாராளும் எப்படி இருந்தாங்களா? முதிர்ந்த வயதவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகள் உள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாளாம். கவனிக்கலாம், என்ன பண்ணாதமா சிரிப்பு வரதானே செய்யும். வருமா வராதா? உங்களுக்கு வரலையா? என்ன உங்களுக்கு வரலையா? சிரிப்பு வரும் இல்ல? ஏன்னா வயது சென்றவன் மாத்திரம் இல்ல, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு என்ன ஆயிடுச்சா? நின்று போயிட்டு. ஐயாவுக்கு என்ன வயசு? ஆமா, அவர் ரோமர்கள் 4:20 வாசிச்சீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறார்? இப்ப 100 வயது போயிடுச்சு. அவருக்கும் பலன் இல்லை.
ஆனா இப்ப அந்த 100 வயது இவங்களுக்கு அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு இப்ப சாப்பிட்டதுக்கு ஏதோ சொல்லிட்டு போனதுதான் அவன் சொல்லல. தூதர்களும் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவரும் தூதர்களை ஏதோ சொல்லல சொல்றாங்க. அடுத்து வருவேன் ஒரு உற்பத்தி கால திட்டத்துல சாராவே ஒரு குமாரனை பெற்றெடுத்து பாருன்னு சொல்லும் பொழுது இந்த அம்மாவுக்கு என்னன்னா என்னடா அந்த ஆள் கிழவன் ஆயிட்டான், எனக்கு வயதாகி விட்டது, எந்த விதமான சூழ்நிலையும் இல்ல, இது எப்படி ஆகும் என்று உள்ளத்துல என்ன பண்ணலாம் சிரிக்கணும். ஆனா சிரிச்சாங்க அம்மா. உடனே பார்த்தா நம்ம அவ உள்ள சிரிக்கிறது நமக்கு தெரியாது இல்ல, அவருக்கு ஆண்டவராச்ச அவர் சிரித்து அவங்க என்ன சொல்றது பாருங்களேன். அந்த வார்த்தையில கவனிக்கும் பொழுது மகளே சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாரா நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று அந்த அம்மா சிரிச்சது. இன்பம் உண்டாயிருக்கும்னு நினைச்சது, சிரிச்சது. இவர் என்ன சொல்றாருன்னா கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க. ஏன் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நாம் இந்த ஆச்சரியத்தின் மாலையில வந்திருக்கிற நாம் உண்மையாகவே மாலை பொழுது நல்ல பேர், அந்த பேரை வைக்கிறதுக்கு அவர்கிட்ட தான் கத்துக்கணும். நம்ம என்ன பேரை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். நான் ரொம்ப அதெல்லாம் என்ன சொல்றது, நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த தான் பேரை கண்டுபிடிப்பாங்களே தெரியலையா. இதுக்கு அந்த பேரை கேட்கும் போது ஒரு என்ன இருக்குது, ஏதோ வசியம் பண்ண மாதிரி மயக்கிற மாதிரி இருக்கும். ஆச்சரியம். ஏதோ ஒரு மாலை வச்சு போன மாலை நேர ஜெபம், மாலை கூட்டங்கள் அப்படின்னு வைக்க வேண்டியதானே, திருவிழாக்கள் பெருவிழாக்கள் வைக்க வேண்டியதானே. என்ன ஆச்சரியத்தின் மாலை இல்ல? அப்ப ஆச்சரியத்தின் மாலை அப்படின்னா ஆச்சரியத்திற்குரிய மாலைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த நல்ல சாம மாற்றம் சொன்ன காரியங்களை பாருங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. அதுவரை அந்த சாராருடைய மனநிலைமை எப்படி இருந்ததுன்னா அவ்வளவுதான், நமக்கு உள்ள இருக்க முடியாது. அது அம்மா கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும், கொஞ்சம் ஒரு எண்ணெய் இருந்திருக்கும். என்ன எண்ணெய் இருந்திருக்கும்? அந்த சிறுகளுக்குள்ள வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஓகே, பிறக்கலாம். ஏன்னா எங்க ஐயாவுக்கு எங்க ஆண்டவனுக்கு சொல்லி இருக்கிறாரா, என்ன சொல்லி இருக்கிறாரு, பிள்ளை பிறக்கும் உனக்கு ஒரு குமாரன் தருவேன் அப்படின்னு ஆபிரகாம் ஆண்டவன் ஐயாவுக்கு சொல்லி இருக்கிறாரு. அவங்க நடக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அம்மா. ஆனா இந்த காரியங்கள் நல்ல குறைந்து போகும்போது இந்த அம்மாவுக்கு கூட என்ன வந்துருச்சுன்னா கிளம்பி ஆயிட்டேன். பாசிபிள், இது எப்படி முடியும்? ஏன்னா எல்லாம் சுமை மாறிவிட்டது. இப்ப சொல்றது பிள்ளையே, இப்பதான் அந்த எஸ்ஐயா 54ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பிள்ளை பெறாத மகனை என்ன பண்ணு, மகிழ்ந்து பாடு. ஏன்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த கூடி இருக்கிற நமக்கு நீ ஒருவேளை என்ன விசுவாசித்திருக்கலாம், என்ன நினைத்திருக்கலாம், ஏதாவது எதிர்பார்த்திருக்கலாம். உன் வாழ்நாள் ஒருவேளை இந்த ஆண்டுகள்ல நடக்க வேண்டிய காரியங்களுக்காக நீ காத்திருந்திருக்கலாம். அதற்கான சூழ்நிலைகள், அதற்கான காரியங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா மறந்துடாத, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். முழு வசனத்தை வாசிங்க. இதுதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற, அல்லேலூயா, இல்லாதவைகளிலிருந்து எப்படி அழைக்கிறாரா? கவனிக்கல, வாழவே இல்லை, பூமியே இல்லை, இவர் எப்படி அழைத்தார்னா வாழை உண்டாகட்டும், உண்டாயிடுச்சு. இருக்கிறத கொண்டு வந்து வச்ச மாதிரி பூமி உண்டாகட்டும், பூமி உண்டாகுது. இது எங்க இருந்தது? அப்ப இல்லாதவைகள் இருந்து எப்படி அழைத்தாரா? இருக்கிறதை போல எங்க எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு வா 1 2 3 லைனா வாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அப்ப அதே தேவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த தேவன் தான் உங்களுக்கு எனக்கு தேவனாக இருக்கிறவர். இல்லாதவைகளில் இருந்து உங்களுக்கு எது சாத்தியம் நினைக்கிறீங்களோ, எது உங்களால் முடியும் நினைக்கிறீங்களோ, எது உங்களால் நடக்கும் நினைக்கிறீங்களோ, அங்கேதான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் பலவர்களாக இருக்கிறார். இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
நம்மளால ஊழியத்துக்கு வர முடியுமா அப்படின்னு நம்மளால அதுக்கு தகுதியான ஆளா இல்ல இப்படி பேசுறதுக்கான உரிய ஆளா என்ன சொன்னாரு. போன் பண்ணாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க போன் இது சொன்ன மாதிரி போயிட்டே இருந்தோம். கிளாஸ் இருக்கிறதுனால நிறைய வகுப்புகள் இருக்கிறதுனால காலையிலும் சாயந்தரமும் போயிட்டே இருக்கோம். டே காலேஜ் இருக்குது, அதை முடிச்சுட்டு ஈவினிங்ல எல்லாம் கிளாஸ் இருக்கும். ஏறக்குறைய ஒரு 7 இடத்துல ஈவினிங் கிளாஸ் நடக்கிறதுனால அப்படியே ரொட்டீனா சாயந்தரம் ஆனா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஆரோக்கியம் இருக்கிறாரு. எப்போ அவர் சரியா 6 மணிக்கு வந்துருக்காரு, அவ்வளவுதான். ஆர்டர் போயிட்டு நைட்டு 10 மணிக்கு 10 மணிக்கு வருது. திடீர்னு ஒரு போன் வந்தது. அதான் பேசுறாரு, ஏன் சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சு. ஒண்ணும் இல்ல, அவர் ரொம்ப இது ஒண்ணும் இல்ல, ஏசாப்பா சொன்னாருன்னாரு. நேயா ஏசாப்பா சொன்னாரு, இந்த மாசம் நீங்க வரணும் அப்படின்னாரு. என்கிட்ட சொல்ல மாட்டேங்குது, உங்ககிட்ட மட்டும் சொல்லிக்கிறாரு. ஏசாப்பா எப்ப பார்த்தாலும் உங்களோட தான் பேசுறாரு, உங்களோட தான் இருக்கிறாரு, நமக்கு எதுவும் பேசுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு. என்ன பண்றது, உணவு கூப்பிட்டு சொல்லிக்கிறாரு அப்படின்னாரு. சரி ஒரு இதா நானே சொன்னேன், ஏன் பெரிய பெரிய ஆட்கள் கூப்பிடுறீங்க, பேனர் போட பார்க்கும் போதே பயமா இருக்குது, பெரிய பிரச்சனைகள வராங்க, அங்கே நம்ம ஆளே வா ஏசப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல எப்பொழுதும் செம்பாக்கம் அட்வென்ட் கிறிஸ்து சபை இருக்கும் நம்ம செம்பாக்கத்துல. அங்க ஆக்சுவலி 2வது வாரமும் 4வது வாரமும் ஈவினிங் சர்வீஸ்ல தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் மாதங்களாக. தேவன் மகிமை உண்டாகட்டும். இங்க இந்த 2வது வாரம் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாஸ்டர் 2வது வாரம்னா நீங்க முதல் வாரமோ 3வது வாரம் வந்துருங்க, இன்னொருத்தர் 2வது வாரம் வருவாங்க, இன்னொருத்தர் 4வது வாரம் வருவாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது தேவனுடைய சித்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய தேவன் எங்கிருந்து எதை அழைக்கிறாரா, ஒண்ணுமே இல்ல அங்க இருந்துதானே இருக்கிறவைகள் போல என்ன பண்றாரா. ஏன்னா இருக்கிறத போட்டு வந்து வச்சா பரவாயில்ல, ஆபிரகாமுக்கு ஒண்ணு இல்ல, சாராளுக்கு ஒண்ணு இல்ல, இப்ப சொல்றாரு இல்ல நீ அப்படி யோசிப்பது என்ன காரணம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னா என்னன்னா, எதெல்லாம் நீ சாத்தியம் நினைக்கிறியோ அங்கேதான் என் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஒருவேளை இந்த ஆண்டு முழுவதும் வந்துருக்கலாம், ஏறக்குறைய வந்துட்டோம், சோர்ந்து போயிருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை இருக்கலாம், அது சிதைந்து போன ஒரு அனுபவமாக இருக்கலாம், மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், டிப்ரெஷன்ல இருக்கலாம். ஏன் நான் சொல்லிக்கிற நிறைய காரியங்களை யோசிச்சேன், ஒண்ணுமே ஆகலை அப்படின்ற நினைவுகள் இருக்கலாம். உங்களுடைய சிறையிருப்புகள் மாறுகிற வருடமாக கர்த்தர் இந்த ஆண்டை மாற்றி போட்டு ஒரு புதிய ஆண்டுகளாக காரணம், இந்த 70 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிந்தது. இந்த முடிந்து வரதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, பிள்ளை பெறாதவளே ஒண்ணு கவலைப்படாத, நீ மகிழ்ந்து பாடு. ஏன் நீ பிள்ளை பெறாம போனாலும் சரி, அதுல கர்ப்பவேதனை படாதவளாக இருந்தாலும் சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இல்லாதவைகளில் இருந்து இருக்கவை போல அழைக்கிற தேவன் தான். காரணம், ஒரு முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஒரு முற்பிதாவாகிய சாராளுக்கும் நான் செய்த காரியம், சரீரம் செத்து போனவர்களாக இருந்தும் கூட அவர்களில் இருந்து நான் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குறேன் அப்படின்னா, நான் உனக்கு உன் காரியத்தை நான் செய்வேன். ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, இப்பதான் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு மகிழ்ந்து பாடு, இன்னும் சொல்ல போனா கெம்பீரமாய் பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசாயா 54 அதிகாரம் 2வது வசனத்தை இப்ப வாசிங்க. இது நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம். அவர் முதல் வசனத்துல சொல்லிட்டாரு, நீ ஒண்ணு கவலைப்படாதான் மகிழ்ந்து பாடு. நாம என்ன செய்யணுமா, ஒண்ணுமே இல்ல, இதுவரைக்கும் ஒண்ணும் நடக்கல, இன்னும் பிள்ளை பெற்றெடுக்கல, இன்னும் சிறையில் இருந்து திரும்பி வரல. ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னா, உன் கூடாரத்தினுடைய இடத்தை என்ன பண்ணு அப்படின்னா என்ன, உன்னுடைய விசுவாசம் பெருசமாகட்டும். எனக்கு அதை சொல்லிட்டாரு, நீ மகிழ்ந்து பாடுன்னு சொல்லிட்டாரு. நீ பிள்ளை பெற்றவர்களை பார்க்கலாம், அனாதை சிறுமி பிள்ளை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நீ விசுவாசத்தோடு கூட உன் கூடாரத்தினுடைய இடத்தை விசாலமாக்கு,
வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கைகளை நீளமாக்கு, முளைகளை உறுதிப்படுத்து. போதும், நல்ல கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? 20 வருஷம் ஆயிருச்சு, போயிட்டாங்க, சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. இந்த பிள்ளை சிறைகள் எல்லாம் ஒரு என்ன சொல்றது, புருஷன் இருந்தோம் ஒரு விதவை போல காணப்படுகிறார்கள். ஏன்னா புருஷன் எல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான், பெண்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். ஒருவேளை அவனுடைய கணவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, செத்தானா இருக்கிறானா தெரியாம இருக்கலாம். அதை ஆண்டவர் சொல்லுகிற காரணம் தெரியாதே, நீ ஒன்றை குறித்து கவலைப்படாத, உன்னுடைய கூடாரத்தோட இடத்தை விசாலமாக்கு. ஒரு சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், ஒருவேளை இது சாத்தியம் இல்லை, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் எப்படி நம்ப முடியும், அவர் எப்படி திரும்பி வந்து திரும்பி பிள்ளை உண்டாயிருக்க முடியும், எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், நான் இழந்ததை எப்படி திரும்பி பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொன்னேன், உங்களுடைய விசாலங்கள், உங்களுடைய விசுவாசத்தை பொருட்டு உங்களுடைய கூடாரத்தினுடைய இடத்தை விசாலமாக்குங்க, திரைகள் விரிவாகட்டும். காரணம் தெரியுமா பிள்ளையே, அந்த சொல்றாரு, திரும்பி வந்து நான் உன்னை வலது புறத்தாயிலும் இடது புறத்திலாயிலும் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பு 70 ஆண்டு காலங்கள் தான். யோசிச்சு பாருங்க, 70 ஆண்டு காலம். ஒரு 40 வயசுக்கு திருமணம் ஆகுது, பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. 70 40 70 எத்தனை வருஷம் ஆகுது? என்ன வயசு ஆயிருக்கும்? 40 70 கூட்டம் எத்தனை? 110. 100 வயதுல ஆபிரகாமுக்கும் 90 வயதுல சாராளுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கூடுமானால் 110 அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்களுடைய எல்லா நம்பிக்கை இழந்து போன நிலைமையிலிருந்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமென். அதுதான் ஆச்சரியத்தின் மார்க்கம். எப்படிங்க சாத்தியம்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நம்ம ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. யோசிச்சு பாருங்க, சாராலும் ஆபிரகாமும் இருந்த ஒரு சின்ன கூடாரமா தான் இருந்திருக்கும். 2 பேருக்கு என்ன பெரிய வீடை கட்டி இருந்திருப்பாங்க, அவங்க தனித்தனி கூடாரம் இருந்திருக்கும். இந்த அம்மா அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல சாரால் என்ன பண்ணிருக்கும், அப்படியே அந்த கூடாரத்தை அப்படி விசாலமாக இருக்கும் போது மனசுல என்ன எப்படி தெரியுமா இருந்திருக்கும், ரோமகிழ்ச்சி இருந்திருக்கும். காரணம், இந்த அம்மா விசுவாசிச்சிருச்சு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் வாசிங்க, 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே சாராலும், நல்ல கவனிக்கணும், விசுவாசத்தினாலே யாருமா, அதுதான் ரொம்ப முக்கியம். By faith, விசுவாசத்தினாலே சாராலும் என்ன ஆனாங்களா? வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அப்ப இது என்ன சூழ்நிலை இருக்கிறது என்பது பெருசல்ல, எப்படிப்பட்ட சிறையிருப்புல இருக்கிறது என்பது பெருசல்ல, உன் குடும்பத்தில் எப்பேற்பட்ட சிறையிருப்பு காணப்படுகிறது என்பது பெருசல்ல. இந்த சிறையிருப்பை மேற்கொள்ளணும் அப்படின்னா, இந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எப்படி சாரால் வயது சென்றவளாய் இருந்தோம் அந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த ஆண்டுகள்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருந்திருக்கலாம், இப்ப கேட்ட மறந்துருப்பீங்க. ஏன்னா ஜனவரி 24ஆம் தேதியுடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா ஒரு மறந்து போயிருக்கலாம், நீங்க மறந்து போயிருக்கலாம். அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஏன் தெரியுமா? அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய காரியங்களை மறந்து போவதற்கு அவர் அணியுள்ள தேவனும் இல்லை. அதற்கு எப்படி இராத அசதியாயிராத. அதே எபிரேயருக்கு நிருபம், எபிரேயருக்கு நிருபம் வாசிங்க, 10ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம், மன்னிக்கணும் 6ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இப்படி நான் வாசிக்கிற பாருங்க. 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல
நீங்கள் அசதியா இராமல் யாராங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தை குறித்து உங்களுக்கு வந்ததான வாக்குத்தத்தத்தை குறித்து எப்படி இருக்காதீங்க. ஆமா, எல்லாம் எத்தனையோ கேட்டுட்டு போயிட்டேன், செவிச்சுட்டேன், உபவாசிச்சுட்டேன், எல்லா உபவாச கூட்டங்களுக்கு நான் போயிட்டேன், நிறைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டேன். ஆனாலும் அந்த அசதி வருது பாருங்க, அந்த அவிசுவாசம் வருது பாருங்க. அதைத்தான் நீங்க ஆண்டு சொல்றாரு, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றவர்களாக இருந்து. அப்ப வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன் அந்த அழகா சொல்லப்படுகிறது? வாக்குத்தத்தங்களை விசுவாசம், நீடிய பொறுமை. நமக்கு என்னன்னா, இன்னைக்கு வாக்குத்தத்தம் வந்தா நாளைக்கு நிறைவேறும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு 25 ஆண்டுகளுக்கு மேலான ஆண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. கவனிங்க, 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை அந்த ஆரான் என்கிறதான பட்டணத்திலிருந்து புறப்படும் போது ஆபிரகாமுக்கு 75 வயதான். எத்தனை வயது? 75 வயது. நாம் அதை தான் கணக்கு வைத்துக் கொண்டு 25 வருடம் ஆபிரகாம் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆரானில் இருக்கும் போது அழைத்த போது ஆபிரகாமுக்கு 75 வயது. ஆனால் அவர் ஊர் என்கிற தேசத்துல அங்கேதான் ஆண்டவரை அழைத்தார். உன் தேசத்தை விட்டு போ, உன் தகப்பனை விட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ சொன்னாரு. அது எங்க இருந்துன்னா ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்துல இருந்து அவர் ஏறக்குறைய அங்க இருந்து அவர் புறப்பட்டு போய் ஆறாவில ஏறக்குறைய தன்னுடைய தேராக தலைப்படால் மறிக்கிறவரை அவர் இருந்தா அவர் மறித்த பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அப்படின்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 25 அல்ல, 25 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ஆனால் கொஞ்சம் கூட அது ஆபிரகாமுக்கு அவிசுவாசம் இல்லை. கொஞ்சம் கூட நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? கொஞ்சம் இருந்துச்சு, வயது ஆயிருச்சு. ஆனாலும் ஆபிரகாம் என்னன்னா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றதுனாலதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். ஆபிரகாம் சொன்னது, நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்தபடியே அவர் எப்படி காத்திருந்தாரா? விசுவாசத்தோடு கூடிய பொறுமை, விசுவாசத்தோடு கூடிய பொறுமை மாத்திரமல்ல, நீடிய பொறுமை. அப்ப 25 ஆண்டுகள், ஒரு 30 ஆண்டு காலங்கள் ஒரு வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கிறார் அப்படின்னா, சரி 30 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்காரு. சரி, வேலை இருக்கும்போது நிறைவேறிச்சா? இல்ல அவர் வாய்ப்பு இருக்கும்போது நிறைவேறிச்சானா? இல்ல. ஏன்? ஆபிரகாம் சரீரம் செத்து போயிருச்சு, சாராளுடைய கற்பம் நின்று போயிட்டு, இப்ப கொஞ்சம் தடுமாற்றம் வந்திருக்கலாம். வேலை இருக்கும்போது ஏன்னா 16ஆம் அதிகாரத்துல 85வது வயதுல ஆகாரத்துல இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். அப்ப பலன் இருந்திருக்கிறது, ஆகாரத்தில் பிள்ளை பெற்றெடுக்க பலன் இருந்திருக்கிறது. இது இந்த பண்ண தப்புக்காக 99வது வயதுல என் ஆண்டவர் ஆபிரகாம் தரிசனமாகி சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. அப்படின்னா என்னன்னா, நான் வாக்கு பண்ணினவர், வாக்கு உண்மையுள்ளவர், எந்த வார்த்தை கொடுத்தனோ அதை முடிவு வரை நிறைவேற்றுவதற்கு நான் கொள்ளவனாக இருக்கிறேன். என்ன நடந்தது? நடுக்கிட்டார் ஆபிரகாம். ஆண்டவரே இல்ல மன்னிச்சிருங்க, நான் மாம்சத்துல பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த இஸ்மவேலை வாக்குத்தத்தமாகவே எண்ணல. அது எது வாக்குத்தத்தமா எண்ணப்பட்டதுன்னா, எந்த பலன் இல்லையோ, எந்த சூழ்நிலை இல்லையோ, பிள்ளை பெற்றெடுக்க பலன் இல்லாத உள்ளத்தில் இருந்தோம், சாராளத்தில் இருந்தோம், நான் கொடுத்த பாருங்க, அதுதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தின் மூலமாக நான் ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எனக்குள்ளே நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு பலன் இருக்கிற காலத்தில் நிறைவேறும் போது, அல்லது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படின்னா அது வாக்குத்தத்தமாயிராது. மாறாக எங்க முடியல என்ற சூழ்நிலைகள், எங்க இதெல்லாம் ஆகாது என்கிற ஒரு காரியத்துக்குள்ள போகிறோமோ அங்கே நான் தேவன் செய்கிற அற்புதம் இருக்கிறதே, அதுதான் ஆண்டவர் மூலிகை கொடுக்கிற வாக்குத்தத்தம். இப்ப சொல்றாரு, நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் எதை விசாலமாக்கிருங்க, கூடாரத்தை எதை நீளமாக்குங்க, கயிறுகளை
எது உறுதிப்படுத்துங்க? முளைகளை உறுதிப்படுத்து. ஏன்? ரெடியா வச்சுக்க, ஆயத்தமா இரு. ஏன்? 20 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிய போகிறது. உங்களுக்கும் இதுவரை நான் தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசி புத்திரன் நான் இல்ல. இந்த தீர்க்கதரிசி வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, இது நான் நிறைவேற போக வேண்டிய வார்த்தை. அதனால தைரியமா நான் சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். உங்களுடைய விசுவாசங்களை பெரிதாக்கி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் முளைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க எதை நம்புகிறீர்களோ உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு எனக்கு நிறைவேறும். ஆவணத்தின் மதுரையே சொல்லிட்டாருல்ல, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு. இப்ப 3வது வசனத்தை வாசிங்க, முடிச்சிடுறேன். என்னவா? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இந்த ஜாதிகள் என்பது, இந்த ஜாதினா நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனம் நினைச்சுக்கணும். ஜாதிகள் என்பது தேசங்கள், தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை, அல்லேலூயா, அவனை பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அப்ப 70 ஆண்டு காலங்கள் இந்த தேசம் பாழாய் கிடக்கிறது. அது உண்மை இல்லை, யாரும் பிளஸிங் இல்லை, யாரும் ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை ஐயா உன் மண்டையில வந்தா ஆசீர்வதிப்பான்னு சொன்னாங்களே, கர்த்தர் நல்லவர்னு சொன்னாங்களே, கர்த்தருடைய விடுவிப்பான்னு சொன்னாங்களே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான்னு சொன்னாங்களே, இன்னும் வாழ்க்கை சிறைப்பட்டு போனது போலதானே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள், ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே இருக்கிறது. அப்படி ஒருவேளை அந்த சிந்தையோடு கூட நினைவோடு கூட இன்றைக்கு இருந்தீங்கன்னா, இந்த ஆச்சரியத்தின் மாவையில இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்து இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நினைத்துக் கொள்ளுங்கள்? ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் அது மாறவே மாறாது. காரணம், வாக்கு பண்ணினவரும் நீதான், அந்த வாக்கு உங்களுடையதுதான். ஆமென். வாக்கு பண்ணாம யாருடைய வார்த்தையை எடுத்து சொல்லல. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க எங்க வந்திருக்கிறீங்க, யார் இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா, கவனிங்க, அசையாத 2 இருக்குது நமக்கு. ஒன்று தேவன் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அங்க நீங்க வந்தபடினாலே ஒன்று மாறாது, வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. எதை கட்டுவீர்கள், எதில் குடியேற்றப்படுவீர்கள்? பாழாய் கிடந்த பட்டணங்கள். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லி முடிச்சு சீக்கிரம். 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீயோனிலே அப்படின்னா என்ன? சீயோனா எப்பொழுதுமே அட்ரஸ் பண்றது, ஐடென்டிஃபை பண்றது எருசலேம். எருசலேம்ல துயரப்பட்டவர்களே சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக. அப்ப சாம்பல்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? துக்கம் நிறைந்த வாழ்க்கை. ஏன் நமக்கு துக்கமே வரக்கூடாதா என்ன? துக்கம் வரும், வேதனைகள் வரும், உடைப்புகள் வரும், கண்ணீர் வரும். இது எல்லாம் மத்தியிலேயே சொல்றாரு, உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், உடையின ஆவிக்கு பதிலாக துணையின் உடையையும் கொடுக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாடாகிறதெல்லாம் என்ன பண்ணுவீங்களா? சொல்லுங்க. ஆமா, வேறதான் எத்தனை வருஷம் கேட்கறது, இப்படியேதான் இருக்குது. நீங்க எதுவும் பாடம் எழுது கேட்ட மாதிரியே தெரியல. இருக்கட்டும், இன்னொரு 4 வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல, இந்த ஆண்டுகள் உங்களுடைய அதாவது சொன்ன மாத்திரத்துல எனக்கு மனசுல ஆண்டவர் அந்த வார்த்தைய அப்படி நமக்கு அந்த எண்ணங்களை கொண்டு வந்தது. சொன்ன மாத்திரத்துல என்ன இருக்கும் இல்லையா, என்ன பேசுறது, ஆண்டவர் பிள்ளைகள் வருவாங்க, என்ன சூழ்நிலை வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆவியானவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஒவ்வொரு இறுதிக்கு ஆவியானவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். என்ன உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, என்ன நிலவரத்தில் வந்திருக்கு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால அவர்கிட்டையும் ஒப்பு கொடுறது என்ன ஆண்டவர் செய்யுது. நேரடியா மீன்ஸ் நமக்கு உணர்வு வந்தது இந்த 54ஆம் அதிகாரம் தான்.
ஏன்னா 54 மதியம் அந்த சூழ்நிலையை பார்த்து ஒன்றும் கவலைப்படாதப்பா, மகிழ்ந்து மாறுன்னு சொல்லு, எவ்விழித்து மாறுன்னு சொல்லு. எப்படி அவர்கள் சும்மா சொல்றது? தீர்க்க தரிசனமா சொல்லு. அதை அவர்கள் விசுவாசிக்கட்டும், அவர் நீடிய பொறுமையை காத்து இருக்கட்டும். வருகிற நாட்கள்ல தேவன் அதை அவர்கள் செய்வார். செய்வாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் இல்லையே. இதுக்கு மேல அவர் சொன்ன மாதிரி ஒரு முறை சத்தம் போகுது, ஒரு முறை ரெண்டாவது இன்னும் திருப்பி நம்ம என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா நீங்கள் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம சும்மா ஏதோ நம்ம யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கும்னு நினைக்காதீங்க. உள்ளே ஒரு வானத்துக்கு பூமியின் தேவன், எல்லாம் அவர்தான். அவர்தான் எல்லாம், எல்லாம் தான் அவர். அவரே நமக்கு தகவலா இருக்கிறாருன்னா இந்த பூமியில என்ன பொருள் நமக்கு இருக்கும்? செய்வாரா செய்ய மாட்டாரு? நம்ம தேடுறதுல அற்பமானவர்கள் தானே தேடிட்டு இருக்கிறோம். நம்ம தேடுறதுல எதை இதுக்கு அதுக்கான தேடிட்டு இருக்கிறோம். இல்ல, ஒரு வாழ்க்கையில இன்னும் ஒரு விஷயம் எப்போது நல்ல கவனிங்க. முந்தினதை பார்க்கலும் பிந்தினது நல்லா இருக்கும். முந்தின ரசத்தை பார்க்கலும் சொல்லுங்க சொல்லுங்க, முந்தின ரசத்தை பார்க்கலும் ஒரு பிந்தி வாழ்க்கை இருக்கு பாருங்க, ஒரு பிந்தி அனுபவம் இருக்கு பாருங்க. அது மகிமையாய் அவங்க மோசை ஜெபித்தது போல, ஆண்டவரே துன்பப்பட்ட வருஷத்துக்கும் சிறுமப்பட்ட நாளுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு சொன்னாலே, அப்படி துன்பப்பட்ட நாளும் சிறுமப்பட்ட நாளையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஒண்ணு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடந்துட்டீங்க அப்படின்னா அந்த மகிழ்ச்சி நீருக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் மகிழ்ச்சி கிடையாது. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஊழிய பாதையில் கடந்து வருகிற அநேக தேவதாசர்கள் உங்களுக்கு தெரியும். இப்படிலாம் வேலை கொள்ள இப்படி சபையில இருக்குமா, இப்படி ஊழியர்கள் இருக்குமா, இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள்ல முளைத்து எழுதி வந்தது அல்ல. அந்த சபையில நம்ம பார்க்கும்போது எப்படி சபையில பார்த்து ஒரு நாள் திடீர்னு முளைத்து வந்தது அல்ல. கண்ணீர்கள், ஜெபம், அவமானங்கள், நிந்தைகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் மத்தியில தான் தேவன் அவைகளை கர்த்தர் எழுப்பி நடத்தியிருக்கிறார். கத்து செய்தாருன்னா உங்களை என்னை கூட கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாழான படங்கள் குடியேற்றப்படுவீர்கள். எதெல்லாம் சாத்தியங்களை நினைச்சீங்களோ, எதெல்லாம் இனி ஆகாத நினைச்சீங்களோ, இது முடியவே முடியாத நினைச்சீங்களோ, அங்கேதானே உங்கள் விசுவாசத்தை ஆரம்பிங்கள். உங்கள் ஊடாக்கள் இடத்தை சாதமாக்குங்கள். உங்கள் திரைகள் விரிவாக்குங்கள். கைகளை நீளமாக்குங்கள். வலது ஒரு இடது ஒரு விடை கொடுத்து இருக்குவார். அது வரப்போகிற புதிய ஆண்டுல உங்களுக்காய் மாத்திரம் அல்ல, 25வது ஆண்டுடைய நிறைவு, 25 ஆண்டுடைய ஊழிய பாதையில கடந்து வந்துட்டாங்க. எவ்வளவு காரியங்கள் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அந்த அழைக்கப்பட்ட அழைப்புல சரியாய் ஒரு ஆள் நிக்குதுன்னா அவர் தான் ஏன் நிக்கிறாரு. நிறைய பேர் இவாஞ்சலிஸ்ட் சொல்லிட்டு மாஸ்டர் ஆயிடுறாங்க, மாஸ்டர் ஆயிட்டு இவாஞ்சலிஸ்ட் ஆயிடுறாங்க. ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகலாம். தீர்க்கதரிசி ஆயிடுறான், அப்புறம் அதுவும் தீர்க்கதரிசி ஒர்க் அவுட் ஆகலன்னா மைக்கெடுத்து பாடகரா மாறி வர்ஷிப்பரா மாறிடுறான். அப்படியே போய் ஒரு கூட்டத்தை கொண்டு போய் நடுத்தரில் நிறுத்திட்டு அவன் காணாம போயிடுறான். உங்களை நடத்துகிறவர்களை நன்றாய் கவனித்து கடைசி காலத்துல வஞ்சிக்கு போயிடாரு. அங்க பாட்டு பாடுறான், அங்க பாட்டு பாடுறான், அங்க லைட் அடிக்கிறான். ஆராதனை கூட லைட் அடிச்சாதான் ஆராதனை இங்க வருது. என்ன அடிச்சா அங்கதான் சினிமாக்கெல்லாம் கலர் கலரா லைட், அவன் மேக்கப் போட்டுதான் கலர் கலரா என்ன பண்ணணும் அடிக்கணும். நமக்கு என்ன கலர் கலரா வரணும் இல்ல? அதனால உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நன்றாய் கவனித்து விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இடறி போக மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஆத்மாக்கள் குறித்த பாரம் இருக்கும், உங்களுக்கு குறித்த பாரம் இருக்கும். உங்களுக்காக நேரம் முழங்கால நின்று கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அங்கும் இங்குமாய் இந்த காட்டுற இடத்துக்கு ஓடி நம்முடைய ஆதி அந்த உபதேசத்தை இழந்து போயிடாம ஒரே உபதேசம் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை குறித்து செய்வதை மாற்றம் உங்களுக்காக வைக்கிற வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். இந்த மாணவர்களை, இந்த ஆசிரியத்தை மாணவர்களை சித்தமான இன்னொரு முறை திரும்பி வரும் பொழுது, இன்னொரு முறை இதே இடத்துல வரும் பொழுது உங்களுடைய
சிறைப்புகள் எல்லாம் மாறி, உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் மாறி, உங்களுடைய கூடாரங்களை கர்த்தர் விரிவாக்கி, உங்களுடைய கைகள் எல்லாம் நீளமாக்கி, ஆசீர்வாதக்கூடிய பாத்திரமாக உங்களுக்கு மாத்திரமே ஆசீர்வாதம் இல்லை, ஒரு கூட்டத்திற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாக வைக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான். கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த ராத்திரி நேரத்துக்காக சொல்கிறார் தகப்பனே. நாங்கள் வசனத்தை கேட்டுக்கொள்ளையா, அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பி வராது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அமர்ந்திருக்கிற உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய கடைசியில, இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்கள்ல பிள்ளைகளுடைய கண்ணீர், பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் துடைக்கப்பட்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கப்பட்டு தகப்பனே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தவர்களுக்கு தந்துவிட வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்க பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உண்மையெல்லாம் எங்களுக்கு யாரும் இல்லாதவரை நாங்கள் விழுந்தாலும் நின்றாலும் எழுந்தாலும் நீங்க தான் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த வார்த்தையில் நாங்கள் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாமத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.